உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் ஆங்காங்கே சிறப்பு பூஜைகள், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்டவை நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து 3ஆம் நாளான இன்று விநாயகர் விஜர்சன ஊர்வலத்திற்கான அந்தந்த பகுதிகளிலிருந்து விநாயகர் சிலைகள் மினி ஆட்டோ, ஈச்சர், வேன் உள்ளிட்ட வாகனங்களில் சிலைகளை அலங்கரித்து அவிநாசி வ.உ.சி. திடல் மைதானத்தை வந்தடைந்தது. முன்னதாக இந்து முன்னணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழா மேடையில் விநாயகர் விஜர்சன ஊர்வலத்தை தலைமையேற்று நடத்தி வைக்க தமிழ் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான ரஞ்சித் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து விஜர்சன ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அவிநாசி சேவூர் ரோடு வ.உ.சி. திடலில் இருந்து புறப்பட்ட வாகனங்கள் அவிநாசியில் உள்ள முக்கிய சாலைகள் வழியாக சேவூர் சாலை, கச்சேரி வீதி, வடக்கு ரத வீதி, கிழக்கு ரத வீதி, கைகாட்டிபுதூர், புதிய பஸ் நிலையம், பழைய பஸ் நிலையம் வழியாக அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் விஜர்சன ஊர்வலம் நிறைவு பெற்று சிறுமுகை மற்றும் மேட்டுப்பாளையம் ஆற்றிற்கு சிலைகளை கரைக்க கொண்டு செல்லப்பட்டன. விஜர்சன ஊர்வலத்தில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். போய் லைன்ல நின்று எங்க அப்பா வந்து 2 வருஷம் வீடு எடுத்து போயிட்டாரு. இந்திரா மன்னர் இல்லப்பா போலீஸா போய் சேரணும் ஆசை. அப்புறம் மிலிட்ரி நடக்கும்போது ரேஸ் கோர்ஸ்ல போய் அதுக்கு சேரணும்னு துடிப்பா போய் நின்றுட்டேன். நான் ஒரே ஒரு பையன் 2 முன்னில பார்த்து அன்பா கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தாண்டி வெளுக்குன்னு தோணுச்சு. எனக்கு தூக்கமே கால் எந்திரிச்சு காமிக்க. நம்ம அவசரப்பட்டு ஒரு செயினை வாங்கிட்டு போட்டு என்ன தலைவர மாமியார் வீட்டுல கேட்பான். கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த இடத்துக்கு அந்த கிளப்புக்கு நீங்க போகணும்னா ஒரு ஆண் துணையோட வரணும், பெண்ணோட போக கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? நெத்தியில பொட்டு, சந்தனம், சாமி, குங்குமம், இந்த மண்ணு, இந்த மரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம தானே. கடவுள் பல அவதாரத்துல வருவான் சாமி இந்த அயோக்கியர்களை ஒழிக்கிறதுக்கு. ஆனா இந்த காலத்துல நம்ம அவதாரத்துல வந்திருக்கோம், நம்ம தான் பழி வாங்கணும். சாமி எல்லாம் வராது, நம்ம தான் சாமி. நம்ம நேர்மையா இருக்குமா இல்லையா? கூறு போட்டு ஒரு பிச்சை எப்படி ஒரு நல்ல நாட்டை நல்ல மதத்தை நீ காப்பாத்து? இது அரசியல் பேசுற மேடையா? இது ஒரு ஆன்மீகமான இடம். இந்த செந்தில் மனசுல இருந்து வந்த வார்த்தைகளை நான் உற்று கவனிக்கும் போது தோணுச்சு, ஒரு விநாயகரை பத்தி நாம எல்லாம் பேசி பிரகார பாவைகள்லாம் நம்மளை மாத்திட்டாங்க. பார்த்தீங்களா? இந்த சமூகம் எவ்வளவு கேடுகிட்ட சமூகமா இருக்கு பார்த்தீங்களா? சென்னிமலையில சொல்லும் போது நான் புல்லரிச்சுட்டு அவங்க எல்லாம் பார்த்தோம். பெரிய எனக்கு பெருமை சாமி. சென்னிமலைங்கிறது ஒரு பெரிய பெருமை, ஒரு வரலாற்று மீட்டெடுப்பு. யார் செய்வார்? எனக்கு ஒண்ணுனா யார் செய்வார்? எனக்கு ஒண்ணுனா யார் செய்வார்? இந்து முன்னணி செய்தேன், அதுக்கு நம்ம கை தட்டணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். யார் செய்வார் சொல்லுங்க. எத்தனை பேர்ல அந்த மாதிரி நினைச்சிட்டோமா? சாமிக்காக சண்டை போடுறாங்க, இந்த மண்ணுக்காக சண்டை போடுறாங்க. எத்தனை வளர்ந்து போடுறாங்க. சொந்த நாட்டிலே அகதியாக வாழ்றது யாருன்னா இந்து மட்டும்தான். இப்ப நம்ம அகதி தெரியுமில்ல, அகதியா தைரியம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் இந்துன்னு சொல்றதே வெக்கப்படுறேன் சாமி. முன்னாடி எல்லாம் எங்க அப்பா உங்க அப்பா எல்லாம் பழையவங்க காரு சைக்கிள் எது வாங்கினாலும் அப்படியே சந்தனத்தில் எழுதிட்டு போவாங்க தெரியுமா? ஓம் துணை அதெல்லாம் எழுதுவோம். இன்னைக்கு நம்மால அதெல்லாம் பண்றதே கிடையாது. ஆன்மீகம் செத்து போச்சு. மக்கள் மனசுல வேற வேற நஞ்சுக்களை விதைத்துட்டாங்க. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த தலைமுறையில இப்ப நாமெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. எனக்கு என்ன வேலை இந்த மேடையில? எனக்கு கையடிப்பட்டுனா இன்சூரன்ஸ் இருக்கு, கார்ல டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, வீடு தீ பிடிச்சிருச்சுன்னா இன்சூரன்ஸ் இருக்கு. அரசாங்கமே எனக்கு இந்த சரக்கு விற்கிறையே, இதை நான் குடிக்கிறேன்னு நான் செத்துருவேன்னு தெரியுது, உடலுக்கு எல்லா இன்சூரன்ஸும் போடுற நீங்க இதை ஏன் ஒரு இன்சூரன்ஸ் போடக்கூடாது? இதுதான் என்னோட கதையை. சரக்கு விற்கிறீங்களப்பா? ஆமா, ஒன்னாகாது வித்துரு. இது செத்தினா நான் பணம் தரேன்னு சொல்ல முடியும். உன்னால செத்துருவடா. அதான் இன்சூரன்ஸ் போடாத ஒரே செக்டர் சரக்கு மட்டும்தான். எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டான். எவ்வளவு பெரிய கொள்ள சாமி. எல்லாத்துக்கிட்டையும் 5 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. நேற்று கூட நானும் செந்தில் பேசிட்டு வந்தேன். அவன் ஒரு 20 வச்சிருக்கிறான்னா இவர் 30 வச்சிருக்கிறான். 1000 எல்லாம் சி
30,000 1 லட்சம் கோடி நம்மெல்லாம் பிச்சைக்காரனாவே இருக்கணும். சாமி மாடியே சுத்திட்டு இருக்கணும். கடவுளே காப்பாத்து காப்பாத்து. இதுல இந்த சமுதாயத்துல தங்கமே என் மேல நான் கோயம்புத்தூர்ல